குட் ஈவினிங் மங்கீஸ். மிகப்பெரிய பிரேக்குக்கு அப்புறம் குட் ஈவினிங். ஒன்றும் ஆகலை. என் தம்பி இருக்கான்ல, மை ஓன் பிரதர், வண்டியிலேருந்து லைட்டாக கீழே விழுந்துட்டாப்பில். அதனால் ஷோல்டரில் லைட்டாக ஃப்ராக்சரு. ஆஸ்பத்திரியில் சேர்த்து அது ஒரு சின்ன ஒரு சர்ஜரி பண்ணி இப்போ சரியாயிட்டு வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்கிறாப்புல. அதனால் கொஞ்சம் சொந்தக்காரங்க பார்க்க வரவங்களாம் ஹாலில் கஜன்னு இருந்ததுனால இங்கே வந்து வீலாக் பண்ண முடியல. அவனையும் பார்த்துட்டு அம்மா கொஞ்சம் டென்ஷனாகி அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து அப்படி இப்படி ஓடி இப்போ தம்பி நல்லா இருக்கான், ரூம்லாம் தூங்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாம் இன்றைக்கி தான் ரூம்லாம் கிளியராகி கொடுத்தாங்க, பண்ணுறான் வீலாக் பண்ணுறான்னு ஓடி வந்து விட்டேன். ஸோ இதுதான் ரியல் ரீசன். அதுக்கப்புறம் ஓகே மற்ற ஒர்க்கெல்லாம் போயிட்டு இப்போ திருப்பி வந்து வச்சு பாட்காஸ்ட்டும் அதெல்லாம் டிலே ஆச்சு. ஸோ ஒரே விட்டு வச்சதெல்லாம் இந்த எபிசோடில் பேசுவோம். முதல்ல நிறைய பேர் கேட்டது பைசன் ரிவ்யூ, டியூட் ரிவ்யூ, 2 இதுவும் நான் போட்டிருக்க வேண்டியது மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் அந்த டைமில் அவசரமாக இருக்கும்போது ட்ரெண்டிங் வீடியோ மாதிரி போட வேணாம், கொஞ்சம் லேட்டாக போடுவோன்னு சொல்லி வச்சுருந்தேன். பைசன் ஆப்வியஸ்லி எனக்கு தெரியும் நல்லா தான் இருக்கும், படம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, டியூடு நான் கெஸ் பண்ணாமல் இருந்துச்சு, நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டியூடு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். வர்ற வீம்ஸுக்கும் என்னோடய கருத்துக்கும் சுத்தமாக சம்மந்தம்லாம் நான் என்ஜாய் பண்ணது. நல்லா ஜாலியான படம். அங்கே வந்து நான் வந்து இது வந்து 2K ஜென்ரேஷன் படம்னு சொல்லிட்டு நார்மலாக பார்க்காம வச்சிருச்சு. நமக்கு எப்படி சிங்க் ஆகாது, நம்ம தான் ஏஜ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் சௌமியா திருச்சியில் பார்த்துட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது படம், கெஸ் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. என்னடா அது நமக்கு எப்படி ஓகேன்னு சொல்லிட்டுன்னு நானும் போயிட்டு அங்கே ஒரு ஃபேன் ஒருத்தர் பார்த்தாப்புல, அண்ணே நீ ஏண்ணே ஒன்றை எனக்கு கெஸ் பண்ணவே இல்லைண்ணே, இருறா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் போது நார்மல் படம் மாதிரி ஆரம்பித்து சரி ஓகே இது வந்து ஒரு 2K ஃபீலில் இருக்கும், சாய்வேங்கர் மியூசிக் கேட்டு ஜாலியாக கலச்சிட்டு போகலான்னு வந்து பார்த்தா போக 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 படத்தோட இது மாதிரி சரத்குமாரோட அந்த ரிவீல் காட்டின உடனே எனக்கு ஓமை காட் சரி இது ஏதோ பேருக்கு ஒரு சோஷியல் இஷ்யூ நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கீர்த்திஸ்வரர் இருக்கும். இந்த ஸ்டைலான ஜென்சி படத்தில் என்ன இதுவாக இருக்க போகுதுன்னு பார்த்தா அதையே ஒரு மெயின் ரீசனாக வச்சு ஹீரோ பிரதீப் எடுக்கிற அந்த இதுவோ அந்த தாலி சென்டிமெண்ட்டோட அந்த ஒரு அதை கண்டுக்காத ஒரு பொண்ணோட எமோஷன் தான் முக்கியம்னு சொல்கிறதோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்க இந்த படத்தில் நான் கெஸ் பண்ணலை. இன்னொன்று நல்லா சொல்லுவாங்கள்ல மாறி இப்போ படம் போவாதீங்க, ரொம்ப 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 சும்மா கேஸ்ட்டை துண்டிடுவாங்கன்னு பண்ணவங்களாம் இந்த பக்கம் வந்தவங்களாம் ஷாக்கு டியூடில் போட்டு அடித்தாங்கன்னு சொன்னாங்களே. எனக்கு அது வந்து உண்மையிலே ஃபீல் பண்ணேன். ஏன்னா டியூடில் ஒரு விஷயம் சொல்லும் போது இன்னும் நல்லாவே போய் சேரும். ஏன்னா டியூடு பார்க்க வரவங்களாம் எல்லாம் சின்ன பசங்க, குட்டி பசங்க, அடுத்த ஜென்னு, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியான ஒரு படத்தில் பிரதீப் அதை சொல்லும் போது என்னது இது நம்ம அண்ணனே ஒன்று சொல்கிறாரே அப்போ என்ன மாப்பிள்ள அது அவ்வளோ சீரியஸான விஷயமா அப்படி, ஏன்னா பசங்களுக்குள்ள டாக் இப்படி தான் ஆரம்பிக்கும். அது வந்து இது வந்து இந்த மாதிரி படத்தில் ஒரு அந்த ஆணவ கொலை வந்து கண்டென்ட்டாக வச்சது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்டர்வல் பிளாக்கில் வந்து பிரதீப் வந்து சொசைட்டி தான் மாப்பிள்ள அசிங்கம், ஒரு பொண்ணை வந்து வெட்டுன்னு சொல்கிறப்பா நான் அசிங்கம் இல்லை அப்படின்னு. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ண பொண்ணை கல்யாணமும் பண்ணியும் அவன் ஆள் கூட சேர்த்து வைக்கணுங்கிற கதையெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. பிரதீப் ஒத்துக்கூட தேவையுமே இல்லை. நான் 2 படமும் ஹிட்டு கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அதை கன்வின்சிங்காக கொண்டு வந்தது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பாப்பாவும் இவரது கிடையாது, ஆனால் அதுக்காகவும் உழைக்கிறா. இப்போது ஷாஜகான் படம் காலேஜ் டைமில் ஸ்கூல் டைமில் போயிருந்தேன். அந்த ஷாஜகான் படத்தை அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை திட்டி தீப்பானுங்க தேட்டரில் கெட்ட வார்த்தை எப்படா என் தலைவர் பொண்ணியோட உஷார் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கணக்கு இருக்கும். அந்த ஹீரோயினுக்கும் பெருசாக ரோல் இருக்காது, எல்லாமே ஹீரோவோட விஜயோட வகையிலே கதை போயிட்டுருக்கோம். நான் இதில் ஏன் அது ரொம்ப கம்மியாக வந்துச்சுங்கிறத உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் படம் முடித்து பார்த்துட்டு. எங்கே இது வந்து ரைட்டிங்கில் ஸ்மார்ட்டாக இருக்குது. ஏன்னா எடுத்த உடனே பெரிய ஃப்ளா வந்து பிரதீப் கிட்டே கொடுத்துட்றாங்க ஹீரோ கிட்டே. இவன் வந்து சொல்லும் போது அவர் வந்து ஒத்துக்கல. ஏன்னா எதுக்கு ரொம்ப கெட்டவனாக காட்டுறாங்க, ஒரு பொண்ணுக்கு டான்ஸ் ஆடுவாப்பில், ஏன்னா அந்த பொண்ணை விட்டோன்னா சம்மந்தமே இல்லாமல் கெட்டவனா சரி இது பின்னாடி வரும்போது நினச்சா மாதிரியே பார்த்தா பிரதீப் மனசில் அந்த இது இல்லை. ஸோ தப்பு பிரதீப் முதல்ல பண்ணுறார். ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் தோணுதுன்னு சொன்னதுக்கப்புறம் பண்ணுற 2வது தப்பு யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்க, அவங்கள கேட்காமலேயே 2 ஆம்பளைங்களும் கல்யாணத்தை முடிவு பண்ணுவாங்க. சரத்குமாரும் பிரதீப்பும் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேட்டிருக்க மாட்டாங்க. நேராக எங்கே வந்து பார்ப்பாரு, கல்யாண வீட்டுக்குள்ளே வந்து தான் எப்படியும் அவளுக்கு நம்மளை பிடிச்சி தானே ஆகணும்னு இவர் ரிஜெக்ட் பண்ணி அந்த இருக்கிற கேப்பில் அவள் என்னவா சேஞ்ச் ஆகிருப்பா ஒரு மன்னிப்பு கேட்கணுங்கிறது கூட பிரதீப்புக்கு ஆஃப்டர் மேரேஜ் அது வரைக்கும் பூமராக தான் இருக்கிறார். ஸோ அந்த ஒரு தப்பு நடந்துருச்சா, அங்கே போனதுக்கு அப்புறம் தான் கன்வின்சிங்காக டைலாக்கு நீ லைஃப்பை லெஃப்டாக டீல் பண்ணால்
லைஃப் ஒன்றை பிச்சாங்களை டீல் பண்ணுங்க மொமெண்ட்டில் தான் ஹீரோ தப்பாக வளர்ந்துட்டான், பண்ணிக்கிட்டான். இங்கேருந்து அவனை நம்மளால் தப்பாக பார்க்க முடியாது. ஒன்று அக்னாலஜி பண்ணிட்டான், அது இருந்தாலே பாதி விஷயம் முடிஞ்சு போச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சேர்த்து வைக்க ட்ரை பண்ணணும்னு பார்த்தா இங்கே தான் வந்து சரத்குமாரோட அக்காவோட ஆணவக்கலை மேட்டர் வரும்போது நீ ப்ராங்க் நான் ப்ராங்க்குன்னு இப்போ எப்படி தப்பிக்க போகிறாங்க. இப்போது இன்னொன்று விஷயம், இப்போ இதில் வந்து சரத்குமாரை வந்து வெறும் ஒரு பணக்காரரு ரிச் வில்லன்னு போட்டிருந்தாலும் இதே பிரச்சனை தான் இருந்திருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து அவர் கேஸ்ட் லீடராக இருக்கிறதுனால அந்த கதையில் ஸ்பெஷல் பிரச்சனை எதுவும் வரல. அதே ஒரு 10 அடியாளுங்க ஒரு அந்த பணக்காராப்பாவுக்கும் இருக்க போகிறாங்க. என் பேத்திக்கு எனக்கு சீக்கிரம் ஒரு பேத்தி வரும்போது எல்லா அப்பாவும் கேட்குறது தான், யாரை பார்த்தாலும் மிரட்டாங்க உதப்பாங்க, எல்லோரும் பேசுகிறது தான். கேஸ்டால் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே வரல. ஏன்னா பிரதீப்புமே சொந்தக்கார பையன் தான். ஸோ இது அந்தளவுக்கு தான் கன்வீனியன்ட்டான ஒரு வில்லன் தான். கேட்டால் அவன் வந்து பிள்ளையை கொண்டுருவான், பரவாயில்லையா, இது ஒரு பணக்காரப்பனும் செய்யக்கூடிய வேலை தான். ஸோ இப்போ நிறைய ஒரு ஆன்டி கேஸ்ட் படம்லாம் வர்றதுனால இந்த ஒரு டியூடு படத்தில் அதை வச்சது வரைக்கும் எனக்கு வந்து என்ஜாய். ஓகே, இந்த ஒரு டூலா. அப்புறம் கடைசியில் எனக்கு வந்து ஜெயிலுக்கு போய் சரண்டர் ஆகிறது நமக்கே தெரியும், லாஜிக்காக ஒர்க் ஆகாது. இந்த படத்தில் அவர் அப்படியே வாழ வச்சுருந்தா தான் ரியாலிட்டி. இந்த மாதிரி ஆளுங்களாம் இன்னும் இருக்காங்க உயிரோட சரிசமமாக நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்காங்க, நம்மளாம் பார்க்குறோமே, நமக்கே தெரியும். இந்த ஊரில் பொண்ணுங்க வெட்டினவனுங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஃபங்க்ஷனில் லீடராக இருப்பான், நமக்கு வயிற்று தெரியும், எப்படா சுற்றுறீங்க சோறு திங்குறீங்கன்னு. அப்படியும் காட்டலாம். ஆனால் இந்த படம் வந்து இல்லை, அவ்வளோலாம் போவேணா, கொஞ்சம் ஓகே சேஞ்ச் ஆகிற ஒரு ஆளை காட்டவுமே, நீ இப்போ சரண்டர் ஆகிருமாமா அப்படின்னு பிரதீப் சொன்னவொடனே போகிறது கொஞ்சம் இடிச்சுது. பட் ஓகே, குழந்தை வந்து காப்பாற்றிச்சுன்னா அது ஏதோ தெலுங்கு படம் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அதையும் வந்து இல்லை நம்ம தான் மாற்றி வச்சோன்னு எல்லாத்தையும் ஒரு ஸ்பூஃப் ஒன்று பண்ணிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டாக அவர் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரோல் அந்த அமெரிக்க மாப்பிள்ளை ரோலு, இந்த லவ் பண்ண போன பாய் ஃப்ரெண்டாக வர ரோலெல்லாம் பாவம் செய்வாங்க. இந்த பையன் ஒரு தப்பிஸ்டாப்பில் ஒரு பேட் கேர்ளில் வந்திருந்தார் அவர். ஸோ எனக்கு வந்து ஒரு பொண்ணோட சென்டிமெண்ட்டு தான் முக்கியம், தாலி கணக்கில். ஏன்னா இப்போ பாக்கியராஜ் ட்ரை பண்ணதோ, மௌனதங்களை மணிரத்னம் ட்ரை பண்ணதெல்லாம் கூட அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்கும், இந்தியன் கலாச்சாரத்துக்குள்ளே. இதில் தாலியை உடைச்சாச்சு, அதெல்லாம் விஷயமே இல்லைன்னு சொல்கிறது ஓகே. 2025 இது சாத்தியம். இது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. இதை நீங்கள் பூமர் படம் சொல்கிறதோ கக்கோல்டு படம் சொல்கிறதோ எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. என்னென்னா இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் தடுக்க வேணாம். இப்போது இது ஒரு ட்ரெண்டிங்காக டாப்பிக்காக கூட இருந்துட்டு போட்டுமே, சரிப்பா இந்த மாதிரி வில்லனுக்கு வித்தியாசமாக நம்ம வந்து ஆணவ கொலை வில்லன்னு வைப்போமோ, வச்சுட்டு போட்டோம், தப்பு இல்லை. நாளைக்கு இது பெரிய விஷயம் எல்லாருக்கும் இது போக போக உள்ளே குத்தும், ஆத்தி என்ன ஊரே பேச ஆரம்பிக்குதுன்னு நாளைக்கு எவனும் தப்பு பண்ண யோசிப்பான். இது ரொம்ப மறைமுகமாக எலிஃபெண்ட் இந்த ரூம் மாதிரி இருக்கிறனால தான் காது வச்சா மாதிரி இவனுங்க ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ சரத்குமார் அதை பண்ணது இன்னும் ஒரு பெரிய ஒரு தைரியமான விஷயம். அது ஒரு மெசேஜ் மாதிரி தான். ஸோ அதனால் எனக்கு படம் சாயாபிக்கு நல்லா இருந்துச்சு. ஒரே பாட்டை வேறு ஒரு வேரியேஷனில் எல்லோரும் பண்ணுறது தான், அதனால் நான் எதுவும் குறை சொல்லலை. படம் நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன். சும்மா இன்னொன்று பிரதீப்பால் மட்டும் தான் இந்த படம் வந்து பண்ண முடியும். இது ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தால் மார்க்கெட்டுக்கு வச்சுப்பாங்க. பிரதீப் லவ் டுடேலேருந்தே கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டோரினால் இதில் உட்காந்துருச்சு. மமிதா பேஜி கேட்க வேணாம், பிரதீப் அந்த பையன் டிராவிடோட டைலாக் வந்து நீ சொத்த திங்கிறியா, என்ன ஏன் திடீர்னு ஏன் பொண்ணு மேலே குறை சொல்கிற மாதிரி சீன் மாறுதான்னு பார்க்கும்பொழுது அது வரைக்கும் அவளே ஒரு சின்ன செல்ஃபிஷ் இருந்திருக்கான். அவனை பற்றி யோசிக்கல, அவனை யார் கட்டி பண்ணி யோசிச்சான். அதுக்கேற்ற மாதிரி மெட்ரோ ட்ரெயின் இவன் அறையா 2 பேரும் அறையும் போதும் நமக்கு அதுவும் வேலிடாக இருக்குது. அவங்களும் அந்த அறை மேலே கோவப்படல. மமிதா அறைவார், திருப்பி மறுபடியும் பேச ஆரம்பிப்பான். ஏன்னா அவன் சொல்லியிருப்பான், நீ நான் பொண்டாட்டியே அவனை சொல்கிறேன் பலகாரன்னு இவ்வளோ, ஏன்னா அவனுக்கு வலிக்குது, அந்த அறிவு இருந்தால் ஏன் இவ்வளோ என்னை கஷ்டப்படுத்துறாரு. ஸோ ரொம்ப பிடிச்சது. நானும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும். அந்த லைனை சொல்லி லவ் ஃபெயிலியராக எனக்கு வந்து தொட்டாலே பட்டாசா அப்படி முடிச்சு அந்த இது போகும்போதே படத்தை முடிச்சிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும். ஒரு ஹீரோவோட கதையாக எல்லோரும் ஒதுங்கிட்டாங்க இவன் மட்டும். ஆனால் நான் காட்டுறேன் பாருன்னு இவ போய் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து 2 பேரும் ஹாப்பியாக கிளம்புறாங்கிறது எனக்கு கொஞ்சம் புது எண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவன் கண்ணூர் போதை தெரியும். சில பேர் லவ் ஃபெயிலியரை வந்து ஒரு ஹிட்டாக எடுத்துப்பாங்க, சோகமாக இருக்கேன்னு அந்த கழிவிறக்கம் வாங்கலை, அதெல்லாம் எல்லாம் மூடு ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லி முடிக்கும் போது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ டியூடு வந்து என்னோடய இது பைசன் கேட்கவே வேணாம், மாறி அண்ணன் 5வது படம் எதிர்பார்த்து எல்லாமே இருந்துச்சு. தினேஷ் நம்ம ஆஃபீஸ் தினேஷ் வந்து எனக்கு
வாழையிலேயே உள்ள ஒரு பரியரும் பெருமாள் இருந்த கேமரா விஷுவல்ஸ் பயங்கர ஆங்கிள்லாம் இதில் வந்து இல்லை. ஏன்னா ஏன் வந்து இதெல்லாம் சொல்கிறேன்னா, படத்தெல்லாம் பாராட்டியாச்சு, எப்படியும் பாராட்ட நான் ஒன்றுமே இல்லை. நல்ல படம், நல்லா ஓடிச்சு. அதில் இருக்கிற அவர் கேட்குற கேள்வி, அவர் எரியிற கல், அவரோட கோபம், எல்லா நியாயம் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் மட்டுமே தான் ஒவ்வொரு படத்திலும் பேசப்படுகின்றன. அதை தயவு செஞ்சு இதெல்லாம் எங்கே நடக்குதுங்கிற ஓலெல்லாம் இனிமேல் யாரும் சொல்ல வேணாம். இன்றைக்கி பேப்பர் எடுத்து பாரு, ஒரு 4 பக்கத்தில் 8 நியூஸ் இருக்கும். இல்லைன்னு சொல்லாத, ராஜா காலத்துக்காரையே பொய்யா திருத்தி எழுதுகிற மாதிரி. ஸோ கேமரா கொஞ்சம் க்ரியேட்டிவாக வச்சுருக்கலாம் போலேண்ணே, எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுண்ணே அப்படின்னு அவன் ஒரு குறை ஒன்று சொன்னான். எனக்கு வந்து இல்லைடா, இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஜானரில் ஒரு சைடை ஃபிட் பண்ணிட்டாரு. இன்னொன்று வந்து மியூசிக் ஒன்று சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து நிவாஸ் பிடிச்சிருந்துச்சி. நிவாஸ் என் காலேஜ் ஜூனியர் ஷாரம்ல நானும் ஷாராவும் கல்ச்சர் ப்ரோக்ராம் நிவாஸுக்கு தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணுறோம். பையன் நல்லா பியானோ வாசிக்கான், பேர் பெரிய ப்ராடஜி. எமக்கு துளி ரொமான்ஸ் போட ஆடியோ ஃபங்க்ஷன், அப்போ நான் வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தேன் நிவாஸ் கூட. அப்போ தான் கடைசியாக பேசுனது. ரொம்ப நல்லா பண்ணிருந்துச்சு. பாட்டெல்லாம் பயங்கர சௌமியா வந்து பெரிய சனா ஃபேன். நான் சனா பாட்டு இல்லாமல் நான் கேட்க மாட்டேன்னாங்க. டெய்லி அந்த பாட்டெல்லாம் ஆஃபீஸில் போட்டு விட்றது தான் என் வேலையை. நீதான் ரொம்ப நல்லா பார்த்தாங்க. துருவ விக்ரம் கேட்க வேணாம், அதெல்லாம் நான் அதுக்குள்ளே தான் வரல. அதெல்லாம் நீங்கள் நிறைய ரிவ்யூலாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க. இதில் வந்து நான் ஒரு கிராஃப் ஒன்று பார்த்தேன். ஹரி மாரியோட ஹீரோஸோட கிராஃபு, ஷேக்ஸ்பியரோட கிராஃபெல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஹீரோ வந்து தனக்கு அவரோட மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஹீரோவும் மாறுவான்னு. பரியரும் பெருமாளில் பரிக்கு ஒரு குழப்ப நிலையில் இருக்கான். நான் பண்ணுறது சரியா தப்பா, நட்பா காதலா, எதிர்குறலாம் இல்லை. அந்த ஒரு கேள்வியோடு அவன் படம் வந்து முடியுது. அவங்க அப்பா கிட்டே பேசும்போது கூட ஒரு கோபம் இருக்காது. அதுக்குள்ளேயே நீங்கள் எல்லாம் போட்டு இது உடச்சிட்டிங்களேன்னு ஒரு கேள்வியோட, இது இன்னும் தொடரணுமா அப்படிங்கிற 2 கிளாஸோட கேள்வியோட முடியும். கர்ணனில் கடும் கோபம், எதிர்த்து ஒரு கோபம், போலீஸ் தலையை வெட்டுறதுலேருந்து ஒரு கோபம் அதாவது தன் வாழ்வை அழித்த ஒரு கோபம் அவனுக்கு, கர்ணனுக்கு. இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுது. அடுத்து மாமன்னனில் அந்த கோபம் சரியான முறையில் வரணும், சரியான முறையில் அந்த கோபம் இருக்கணும். கர்ணன் பண்ண தப்ப மாமன்னனில் நடக்கலை, ஹீரோக்கு நடக்கலை, நடக்கலை, வடிவேலுக்கு நடக்கலை. 2 பேருமே அதில் ஃபகத் ஃபாசில் இறக்கலை. அவன் நம்ம மாதிரி ஆளுங்க இருக்க தான் போகிறாங்க. நமக்கான இடத்த சரியான வகையில் பவரை சூஸ் பண்ணி போனோம். ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக இருந்துச்சு. வாழை வந்து பர்சனல் படம், அதில் ஒரு ஹீரோ ஓரியன்ட் படமாக நான் பார்க்கல. இதில் ஹீரோக்கு வந்து ஒரு திறமையான ஒருத்தன், ஒரு ரேராக ஒருத்தன் பிறக்கும் பொழுது அவனுக்கு எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் மேலே போக முடியும்னு அரவணைச்சிக்கிறேன். இந்த காந்தாரால சாமி எல்லாத்தையும் அரவணைச்சிக்கும்ல, அந்த மாதிரி துருவ் வந்து எல்லாரையும் அரவணைச்சிக்கிறார். எல்லோரும் எனக்கு வேணுங்கிற ஒரு இடம். அது வந்து லால் கேரக்டராக இருக்கட்டும், பாண்டியராஜ் கேரக்டராக இருக்கட்டும், லால் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்க்குற ஒரே விஷயம், நம்ம ஊர்லேருந்து வர பையன் திறமையான ஒருத்தனை போகிறான். இது தோனி படத்தில் இருக்கும். தோனி படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போய் கிராமத்துலேருந்து இப்போ நல்ல ஆளுங்களை கூட்டியான்ருவாங்க ஒரு லைனில். நம்ம ஊரில் அப்போல்லாம் கிடையாது. மெட்ராஸில் சில பேர் மட்டும் தான் கிரிக்கெட் டீமில் சேர முடியும். இங்கே வந்து அந்த படத்தில் தோனியோட ஒரு ஆர்க்காக இருக்கும். தோனிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த புல்லிங் பேக் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் இதில் இவனோட விஷயமே வேறு. கிளைமேக்ஸில் அவன் உங்களை மட்டும் சார், அவன் பாகிஸ்தான் இல்லை சார், முதல்ல உங்களையும் அவன் ஜெயிச்சு காட்டணும், என்னையும் ஜெயிச்சு காட்டினா, ஊரை ஜெயிச்சு காட்டினா, அவனுக்கு வில்லனே நம்ம தான் அதிகமாக இருக்கும். பாகிஸ்தானை விட அந்த ஒரு ஜாதியோட குரூர முகத்தை சொல்கிற இடம், பிரகாஷ்ராஜ் அவர் பொண்ணு கேரக்டரு, அப்புறம் இவங்க 2 வில்லனுங்களும் ஹெல்ப் பண்ணுறது, அந்த ஊர் ஹெல்ப் பண்ணுறது, பிடி மாஸ் ஹெல்ப் பண்ணுறதுன்னு ஹெல்ப்பிங்கில் இருக்கான். இந்த ஹெல்ப்பை கர்ணன் வந்து வேணான்றுவான், மாமன்னன் வேணான்றுவான், பரியருமருள் வேணான்றுவான். எங்களை விட்டுட்டு எனக்கான கோவத்தை நான் பார்த்துக்கிறேன்னு இருக்கும். பைசனில் அப்படி இல்லை. நம்ம ஊருக்காரங்களே அவனை இப்படி செய்கிறாங்களே, ஒரே ஊரில் இருந்துக்கிட்டு அவனே வந்து நம்ம ஆளுங்களே வந்து அவனுக்கு நீ கம்மின்றானே, எங்கேருந்து அந்த புத்தி வந்துச்சுன்னு காரில் போகும்போது பாண்டியராஜ் சொல்லுவார். ஸோ பொறாமை வந்து சக மனிதனுக்குள்ளே தன்னோட ஊரில் தான் பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட அவனை கம்மியாக கீழேங்கிறது மனுஷன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து அதில் ஒரு இடத்துல அந்த பிரகாஷர் கேட்டு வந்து ஒரு லிஸ்ட்டில் சொல்லும்போது எனக்கு நெஞ்சு ஒரு மாதிரி அடைக்குது, நான் கொஞ்சம் ஓடவா அப்படிமா. தேட்டரில் நிறைய பேருக்கு அந்த சீன் வந்து கனெக்ட் ஆச்சான்னு தெரில. அதெல்லாம் நிறைய இடத்துல நமக்கு நடந்திருக்கும். நமக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கணும், இதெல்லாம் சாத்தியமா, இது மாதிரிலாம் நடக்குமா, இது என்னது, இது ஏன் ஒரு இடத்துல அடைஞ்சே நிற்கிறோம், ஏன் ஒரு இடத்துல அடைச்சிக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு. எல்லாம் இருக்கிறவன் இந்த அடைச்சி இருந்தால் ஒரு அவனுக்கு ஒரு கடுப்புன்னு வரும். அதான் நான் போய் ஓட்டு வரவா அப்படிமா. அந்த ஓடல் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே இருக்குது, ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த ஓடுறது வந்து எல்லா படத்துலையுமே இருக்குது மாரியோட படத்தில். அதாவது அவருக்கு அந்த ஊரை விட்டு ஓடணும்
இந்த ஜாதியை போட்டு அடைச்சி ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெக்க விங்ஸு ஓடுங்கிற வார்த்தை மாறி எல்லா படத்துலையும் வர வார்த்தை. இந்த நிலம் வந்து உங்களை ஜாதிங்கிற பேரில் அடைச்சி வச்சுருக்கு, அதை விட்டு தப்பிச்சு ஓடணும். ஏன்னா இப்போது நம்ம எலைட்டு கும்பல் நைட்டி கும்பல் கொஞ்சம் அந்த சிட்டி வாழ்கிறவங்களாம் இந்த ஒரு மாதிரி பேசுவோம், நம்ம திருப்பி பேக் டு ரூட்ஸ் போகணும், வி ஹேவ் டு கோ டு த வில்லேஜ், ஹேவ் எ ஹோல்சம் லைஃப். ஆனால் ஜாதியால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள்லாம் நகரத்தை தான் விரும்புவாங்க. கிராமம் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரிவிலேஜ்னால் உங்களுக்கு அது சேஃப்டியாக இருக்கும், எல்லாருக்கும் கிடையாது. உங்களுக்கு ஒரு நிலம் இருந்து வீடு கட்ட முடிஞ்சு உங்களை அங்கே அலோவ் பண்ணாங்கன்னா யூ கேன் லீவ் அ ஹோல்சம் லைஃப் வித் ஸ்மால் லேப்டாப் அண்ட் ஜக்கூசி மேட் ஆஃப் பேம்பு லீவ்ஸ் ஃபார்ம் ட்ரீஸ்ன்னு இருக்கும். ஆனால் கிராமம் எல்லாருக்கும் இல்லை. நிலங்கள் பிரிக்கப்பட்டு சந்துகள் பிரிக்கப்பட்டு ஒரு மனிதனை வந்து சக மனிதனை நடத்தக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அழிய மனிதர்கள் நிலம் என்பதால் தப்பித்து போக மட்டும் விரும்பியவர்கள். அதனால தான் பன்னிக்குட்டிக்கு ரெக்க வரைவார், கர்ணனில் கழுதையோட காலை கழட்டி விடுவார், இங்கே பறி ஓடுவான், ஓடுற நாயை கட்டி போடுவானுங்க ட்ராக்ல. விடுதலை என்பது அடைக்கப்பட்ட ஒரு விஷயம். கர்ணனில் தனுஷ் திட்டுவார், நம்மளை இங்கேயே அடைச்சி வைக்கலான்னு பார்க்குறாங்க அவனுங்கன்னு, தப்பிச்சு போகணும், தாண்டி போகணும், இங்கேருந்து பறந்து வந்துட்டோங்கிறது தான் வார்த்தையாகவே இருக்கும். நிலம் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி சுதந்திரம் கொடுக்கறதில்ல. அடுத்து இது அதான் இந்த ஒரு விஷயம்தான் அந்த படம் ஃபுல்லாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு 2 படமும் என்னோடய ஃபேவரெட்டு. அப்புறம் என்ன பண்ணேன், இந்த டைம்லாம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் புக்குங்கள் படிக்க ஆரம்பித்தேன். இந்த கந்தாரா படம் பார்த்துட்டு தமிழகத்தின் ஆதி தெய்வங்களை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய இவர் பரமேஸ்வரனோட அழகர் கோயில் அப்படிங்கிற புக்கு ஒன்று படிச்சிட்ருக்கேன். ஒரு கோயில் நிலம், அப்புறம் கோயில் நிலம் சாதி அப்படின்னு வேல்சாமி அவரோட புக்கு ஒன்று அது படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பேய்கள் தேவர்கள் தெய்வங்கள்னு ஜெயமோகனோட புக்கு ஒன்று, இப்போ ஜெயமோகனோட காடு, அதுக்கப்புறம் பூமணியோட அஞ்ஞாடி. முறை தமிழ் இலக்கிய பக்கம் வர மக்களே, இன்னும் கொஞ்ச நாள் இலக்கிய குரங்களை பிச்சு உதறணும் இருக்க தமிழ் புலவர்கள் மாதிரி. ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கு. ஸோ இந்தியாவின் முழுக்க இருக்கிற ஆதி தெய்வங்களெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். ட்ரைபல் கடவுள் இப்போது மகிஷாசுர மர்தினி அப்படின்னா மகிஷாசூர் அப்படிங்கிறது அரக்கன், துர்கதேவி கொண்டாங்க, 10 நாள் கொண்டாடுறோம். அந்த மகிஷாசுருங்கிறது ஒரிசாவில் வாழ்கிற ஒரு கிராம பழங்குடி மக்களுக்கான கடவுள். நாங்கள் 10 நாள் நாங்கள் அழுவோம் எங்கள் கடவுளை துர்காதேவி கொண்டுருச்சுன்னு. ஸோ இந்து மத கடவுளுக்கும் அதுக்கு முந்தைய இருந்த கிராம தெய்வங்களுக்கும் இந்த 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 கிராம தேவதா, குலதேவதா, இஷ்ட தேவதா நிறைய இருக்குது, எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தெய்வங்களை அனலைஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது பார்க்க, எப்படி வந்து கடவுள் வந்து தனிப்பட்ட கடவுளாக இருந்து பெருங்கடவுளாக மாறுது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, சப்டைட்டில் போடப்படுது, ரீமிக்ஸ் ஆகுதுங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான். மற்றபடி ஆல்பம் கொண்டா அப்படிங்கிற இளையராஜாவோட மராத்தி படம் ஒன்று வந்திருக்கு, கொண்டா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவங்க ஒரு மராத்தி ஒரு ஹாரர் நினைக்கிறேன், அது ஒன்று பாட்டு வந்திருக்கு. வேறு என்ன வந்துச்சு அப்புறம் படம் பிக்கு பார்த்தேன். பிக்கு தீபிகா படுக்கணும், இர்ஃபான் கான், ஹிந்தி படம் பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்தேன். சுஜித் சிர்கார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அமிதாப் பச்சன் அவருக்கு ஒரு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அப்பா ரொம்ப டார்ச்சரான அப்பாவை வளர்க்குற மெயின்டைன் பண்ணுற தீபிகா படுக்கணும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்குது. அவருக்கு சொந்த ஊரான கொல்கட்டா வீட்டுக்கே போகலாம், அந்த வீட்டை வைக்க மாட்டேன்னு கூப்பிட்டு போகிறார். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது. அவரை கூப்பிட்டு போகிறதுக்கு இர்ஃபான் கான் வந்து டிரைவரோட ஓனர், டாக்ஸி ஓனர், டிரைவர் வரமாட்டேன்றாங்க தீபிகா படுக்கணும் கடுப்புன்னு, அவரே வந்து ஓட்டுறாரு. அந்த ஓட்டி கொண்டு போகிற கேப்பில் அவங்க வாழ்க்கையில் பார்க்குறதுன்னு படம். அதுவும் டைம் இருந்தால் பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ நாளையிலேருந்து அடுத்த ரூம் கிடச்சிருச்சு, திருப்பி வீலாகலாம் போட ஆரம்பிக்கலாம். வேறு வந்து ஸ்பெஷலாக என்னங்கிறத போக போக பார்ப்போம். ஒரு மாதம் ஃபுல்லாக எதுலேயுமே வீடியோ போடல, எல்லாத்தையும் ரெஸ்ட்டு விட்டுட்டேன். மென்டலி ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு, வீட்டு பிரச்சனை, படம் எழுதுறதுன்னு போயிட்டுருக்குது. ஸோ அதனால தான் கேப் விட்டேன். இனிமேல் தொடர்ந்து வந்துடும், ஓக்லோடையும் வந்துடும் லாங்கஸ்ட் வீடியோ. ஓகே, ட்ரிபிள் வீலாக். குட் நைட் மங்கீஸ்.